ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே சைக்கோ ஹீரோ ரூமுக்கு வந்து புலம்பிட்டே இருக்கான். ஏன்னா கண்ணு முன்னாடியே புருஷனை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் புருஷங்கார இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காளே. என்ன ஜான்வி, ஏன் இப்படி சொன்ன? நான் அப்போ செத்து போயிட்டேன்னா என்ன? நான் உயிரோடு தானே இருக்கேன். இதோ கண்ணு முன்னாடி நான் நல்லா தானே இருக்கேன். அப்புறம் ஏன் அப்படி சொன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் கோவப்பட்டுட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் ரொம்ப நல்லவளாச்சு இல்லையா, அதனால பொய் சொன்னதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கா. நான் ஆண்டி கிட்ட பொய் மேலே போய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு என்னோட புருஷன் இறந்து போயிட்டான்னு வேற சொல்லிட்டே இருக்கேன். அது இன்னொரு பொய் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களை இப்படி ஏமாத்துறது. நான் உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. நீ உண்மையை சொல்லி தானே ஆகணும். சரிவா என் கூட, நான் ஒரு விஷயத்த காட்டுறேன், அதுக்கப்புறமா நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். எங்கன்னு பார்த்தா அந்த ஆசிரமத்தில் தான் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரனை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. இங்கே பாரு, இவனோட நிலைமைக்கு காரணம் யாரு? அந்த விராஜ் டோப்ரால் தான். அவன் என் ஃப்ரெண்டை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவன் பாட்டிக்கே ஜாலியாக ஊரை சுற்றிட்டே இருக்கான். அவன் தான் இதை பண்ணான்னு யாருக்காவது தெரியுமா என்ன? தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு அவனே ஜாலியாக சுற்றிட்டே இருக்கான். நீ சாதாரண பொய் சொன்னதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்க. இங்கே பாரு சியா, நீ பொய் சொன்னதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கல. நீ பொய் தான் சொன்ன, ஆனால் யாருக்காக? எனக்காகவும் அப்புறம் என்னோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக தானே. அப்புறம் ஏன் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்புறம் நான் இன்னைக்கு அந்த விராஜ் டோப்ராலோட முகத்தை பார்த்தனே, அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நின்று இருந்தான். நீ அவனை செத்து போயிட்டேன்னு சொன்னதுமே அதை பார்க்கவுமே எனக்கு ரொம்ப காமெடியாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவனும் கண்ணு முன்னாடியே புருஷனை வச்சுட்டு எல்லாருக்கு முன்னாடியே பொய் சொல்லிட்டு இருக்காளா ஜான்வி? நீ எப்போலேருந்து ஜான்வி பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச? அதுவும் உன்னோட புருஷனே இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த நாடகத்தை நான் இப்போவே முடிச்சு காட்டுறேன். நீ கல்யாணமும் பொய்யா தானே பண்ணியிருக்க, அதையும் நான் இப்போயே எல்லாருக்கு முன்னாடி போய் சொல்கிறேன். நான் தான் உன் புருஷன் எல்லாருக்கிட்டையும் இப்போவே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியோட ரூமுக்கு தான் வரான். அங்கே போனால் அந்த ஆண்டி கோவத்தோட யாருக்கிட்டேயோ ஃபோன் பேசிகிட்டே இருக்கு. என்னது, ஏமாத்திட்டானா? எனக்கு இந்த மாதிரி ஏமாத்துறவங்களை கண்டாலே பிடிக்காது. உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அவன் பொய்யை சொல்லி ஏமாத்திருக்கான். எனக்கு பொய் சொல்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது. அவனை இப்போயே போலீஸில் பிடிச்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு. இதை பார்த்து இவன் அப்படியே ஓடி வந்துடுறான் ரூமுக்கு. என்னடா அது, நம்ம உண்மையை சொல்லலான்னு பார்த்தா இந்த மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்கு. இப்போ நான் ஜான்வியை பற்றி உண்மையை சொல்ல போனால் நான் தான் மாட்டிப்பேன். ஏன்னா நான் தான் அவங்க வீட்டில் இப்படி ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். இந்த உண்மை மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான், நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் நான் அந்த ராகுவை சும்மா விட மாட்டேன். ஏன் பொண்டாட்டியும் அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பானா? அது உண்மை இல்லைங்கிறது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவன் எப்படி அப்படி யோசிக்கலாம்? அவனை நான் மொத்தமாக அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இங்கே 4-5 பேரை காட்டுறாங்க. இவங்கெல்லாம் ராகுவோட ஃப்ரெண்ட்ஸ் போல். அப்போ வந்து ராகுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கான். அதில் ஒருத்தவனை காணோம், இருப்பை நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வெளியே போயிடுறான். அந்த கேப்பில் பார்த்தா நிறைய பேர் வந்து அந்த பசங்களை அடித்து போட்டு பிடிச்சி வச்சுட்டு இருக்கானுங்க. உடனே இவன் அதை பார்த்துட்டு ராகுவுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ ராகு, இங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பின்னாடி அந்த விராஜ் வந்து அவனையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு, இங்கே பாருங்கடா, எனக்கு நல்லா தெரியும் ராகுவுக்கு நீங்கள் கல்யாணம் நிஜமாவே பண்ணி வைக்கல அப்படின்னு. அது போய் தானே, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், இல்லையே அப்படிலாம் இல்லையே, அவங்க 2 பேருக்கும் உண்மையிலே கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. இங்கே பாரு, நீ இப்போ உண்மையை சொன்ன அப்படின்னா நான் உனக்கு நிறைய பணம் தருவேன், இல்லை அப்படின்னா நான் உன்னை கொன்னுடுவேன், எது வசதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனுக்கு வந்து கோவத்துக்கு கத்தி எடுத்துகிட்டு அப்படியே அவனை குத்த போகிறான். அப்போ வந்து ஒரு கை தடுக்குது. வேற யாரும் இல்லை, நம்ம ராகுவும் சியாவும் தான் அங்கே வந்திருக்காங்க. போதும் நிறுத்து விராஜ் டோப்ரால்னு சொல்லிட்டு இப்போ தான் எதிர்த்தாப்புல ஒருத்தர் பார்த்துக்கிறானுங்க. அதாவது உண்மை தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு 2 பேரும் தனித்தனியாக மீட் பண்ணலை இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. நான் யாருன்னு உனக்கு தெரியாமல் என் வழியில் நீ குறுக்க வந்துட்ட ராகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் விராஜ் டோப்ரால், நீ மனுஷ ரூபத்தில் இருக்கிற ஒரு மிருகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யாருக்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அப்புறம் நீ இப்போ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கியே, இவ வேற யாரும் இல்லை, என்னோட பொண்டாட்டி. எவ்வளோ திமிரு இருந்தால் என் பொண்டாட்டியே நீ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்ப. தெரியும் அது நடிப்பு நாடகம் தானே, ஆனால் எதுக்குடா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு என்ன உன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறத நிப்பாட்டு. உன் பொண்டாட்டி எப்போவே இறந்து போயிட்டா, ஜான்வி எப்போவோ செத்து போயிட்டா. இப்போ உன் முன்னாடி நிற்கிறது சியா. இந்த சியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் ராகவ் கூட அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேசிட்டு இருக்கா. எவ்வளோ திமிருடி உனக்கு, எல்லாம் இவன் இருக்கிற தைரியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தியை பிடிச்சிருக்கான் இல்லையா, அந்த கத்தியை அப்படியே வேகமாக இழுத்துட்டு இருக்கான். அப்படியே ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கு. நம்ம ராகுவோட கையில் தான் கிழிச்சி. நான் யாருன்னு தெரியாமல் நீ என்கிட்ட மோதிட்ட ராகு, இதுக்கான விளைவை நீ கூடிய சீக்கிரத்தில் சந்திப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனோட கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. உடனே இவ அழுதுட்டு டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே இருக்கிற எல்லாருமே இவனுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, பரபரப்பாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினி அவனோட கையை பார்த்து அழுதுட்டு இருக்கா. என்னால் தானே இப்படிலாம் உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாரிசியா, உன்னால் இது ஒன்றும் நடக்கலை, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் இதெல்லாம் என்ன சின்ன காயம் தானே, இதை விட வலியெல்லாம் நீ தாங்கியிருக்கன்னு சொன்ன. அப்போ உன்னோட கம்பேர் பண்ணும்போது நான்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இல்லை உங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளே வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சொல்கிறான், இங்கே பாரிசியா, இப்போ இதெல்லாம் விடு, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். இப்போ இந்த விராஜ் டோப்ராலுக்கு நம்ம ஃபேக் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால அதை எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கிறதுக்கு அவன் என்ன வேணா பண்ணுவான், அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்.
அடுத்த சீன்லேயே பார்த்தா ஒரு அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம ஜான்வி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரா. வேறு யாரும் இல்லை, அது அந்த டாக்டர் தான். ஹெல்ப் பண்ணாங்கல்ல நம்ம ஜான்விக்கு, இவங்க தான் வந்து என்னோட புருஷன் இறந்து போயிட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் இவங்க வேறு யாரும் இல்லை, இவங்க என்னோட மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏதோ ஒன்று யோசிச்சு தான் இங்கே பிளான் பண்ணி வந்திருக்காங்க போல். இப்படி இவங்கள உட்கார வச்சு பேசிட்டு இருக்கும் போது அங்கே அந்த பயலும் வீட்டுக்கு வந்துடுறான். அவன் வந்து பார்த்துட்டு என்னடா இது, ஏதோ ஒரு குரல் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. டாக்டர் கொமாலிகா ராணா இங்கேயா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆமாம், நான் தான் சியாவோட மாமியார். நான் அவளோட மாமியார்னு சொல்லிக்கிறத விட நான் அவளோட அம்மானு சொல்லிக்கிறதுல தான் பெருமைப்படுறேன். ஏன்னா நான் ஒரு கெடுகட்ட பிள்ளையை பற்றி அவளோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வயலை பார்த்து தான் இவனுக்கு செமையாக கோவம் வருது. என்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் என் பையனை பற்றி இப்படி சொல்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் உண்மை என்னவோ அதை நான் இங்கே சொல்லி தானே ஆகணும். அவன் ரொம்ப மோசமானவன். எப்போ பார்த்தாலும் வந்து சியாவை அடித்து கொடுமைப்படுத்திட்டே தான் இருப்பான். எதுக்கு எடுத்தாலும் சியாவை சந்தேகப்பட்டுட்டே தான் இருப்பான். சரியான சந்தேக பெருவழி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போய் கேட்க போனால் அவன் என்னையே அடிப்பான். அந்தளவுக்கு அவன் மோசமானவன். ஸோ அதனால தான் என்னால் என் மருமக வாழ்க்கை வீணாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவளை இங்கே அனுப்பி வச்சேன் மும்பைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் என் பையன் சியாவோட வெட்டிங் ஆல்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா நம்ம ஹீரோயினி அப்படியே தனியாக கட் பண்ணி வேற ஒருத்தவங்க கூட நிற்கிற மாதிரி ஆட் பண்ணி ஃபோட்டோகிராஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா எல்லாமே இந்த டாக்டர் தான் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து என் ஃப்ரெண்டோட பையன் தான். அவன் இப்போ உயிரோட எல்லாம் இறந்து போயிட்டான். ஸோ அந்த பையனோட ஃபோட்டோவை தான் நான் உன் ஃபோட்டோ கூட மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக ஒரு செட்டப் பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்க. அப்புறம் இது என்னோட பையனோட டெத் சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு உயிரோட இருக்கிற புருஷனுக்கு டெத் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து வரைக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாரும் நம்பிடுறாங்க. என்னோட மருமக என் பையன் கூட இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா. ஆனால் உங்கள் பையன் அப்படி இல்லை, அவன் ரொம்ப நல்ல பையன். என் மருமகளை நல்லா பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேச அவனுக்கு செம காண்டாகுது. ஒரு நிமிஷம் இருங்க, அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஜான்வி அப்புறம் அந்த டாக்டர் 3 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் இது வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்குள்ளே ரீவைண்ட் பண்ணிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா அந்த வராஜ் வந்து நம்ம ஹீரோயினிக்கிட்ட 2 ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ண சொன்னான் இல்லையா, ஆனால் அதில் நம்ம ஹீரோயினி 3வது ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணியிருக்கா. அந்த டாக்டருக்கு தான் கால் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன், இதுலேருந்து எப்படி நான் தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் அவங்க இந்த ஐடியாவை கொடுத்துருக்காங்க. நீ வந்து ராகுவை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தான் அவங்ககிட்டேருந்து நீ தப்பிக்க முடியும், அப்புறம் அந்த குடும்பத்தையும் வந்து நீ பாதுகாக்க முடியும், அதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ராகுவை வந்து இந்த டாக்டர் தான் பெயிலேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் 2 பேருக்கும் ஒரு ஃபேக் மேரேஜை பண்ணி வச்சுருப்பாங்க போல். ஸோ இப்படிலாம் நடந்திருக்கு. எனக்கு தெரியும், நான் இப்படி வந்து திடீர்னு ஷாக் கொடுத்ததுனால அந்த விராஜ்க்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். ஆனால் நம்ம இன்னும் அவனை முழுசாக ஜெயிக்கலை. அவன் எப்படி வந்து நீங்கள் 2 பேரும் ஃபேக் மேரேஜ் தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் முன்னாடி நிரூபிக்க பார்ப்பான். அதை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அப்புறம் உங்கள் 2 பேருக்கிட்டே நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நீங்கள் யாருக்கிட்டையும் தப்பி தவறி கூட ஃபேக் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லிடக்கூடாது. ஏன்னா இந்த விராஜ் டோப்ராலோட உண்மையான சுயரூபத்தை எல்லாருக்கும் முன்னாடி தெரிய வச்சு அவன் மேலே டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸை போட்டு அவனை உள்ள தள்ளுற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் புருஷ முண்டாட்டியாக தான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகேங்கிற மாதிரி இவங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்புறமா ஜான்வி அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா வந்து ராகவ நிப்பாட்டி, இங்கே பாருப்பா ராகவ, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ வந்து சியாவை காதலிக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவன் அப்படியே யோசிச்சிட்டே நின்றுட்டு இருக்கான். இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி, நான் ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர், ஒருத்தவங்க முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடுவேன் அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அந்த வகையில் நான் உன்னை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் நீ சியாவை காதலிக்கிற அப்படிங்கிறது. உண்மையை சொல்லு, நீ அவளை காதலிக்கிறான்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அவள் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும், ஆனால் அவகிட்ட நான் இந்த விஷயத்தை இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. என்னோட காதல் அவகிட்ட சொன்னதே கிடையாது. ஆனால் அவள் கூட நான் இருந்து அவள் கூட நான் எல்லா சூழ்நிலையும் சப்போர்ட்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு நான் காதலை சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கே இருந்து போயிடுறான். ஆனால் சியாவுக்கு ஏற்ற ஜோடி நீ தான், விராஜ் டோப்ரால எதுக்கிறதுக்கும் நீ தான் சரியான ஆள் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அந்த பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல வந்து புலம்பிட்டு இருக்கான். என்ன நினச்சிட்டு இருக்கா அந்த டாக்டர், திடீர்னு வந்து ஏதோ ஒரு ஆதாரத்தை காமிச்சிட்டு இருக்கா. அதுவும் எவன் கூடயே கல்யாணமான மாதிரி. அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் வேற ஒருத்தவங்க கூட என் பொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் அவன் செத்தும் போயிட்டான்னு சொல்லிட்டு இருப்பா. உண்மையான புருஷன் நான் தானே, நான் உயிரோட தானே இருக்கேன், ஏன் கூட தானே ஜான்வி கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ வந்து புதுசாக ஏதோ ஒரு ஆதாரத்தை காட்டினா அதை இந்த உலகம் நம்பிடுமா? உண்மையான ஆதாரத்தை நான் இப்போ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாருடா, இப்போ நீ உடனே கிளம்பி மணாலிக்கு போகிற,
அங்கே போய் என்னோட மேரேஜ் டிவிடி அப்புறம் என்னோட மேரேஜ் சம்மந்தப்பட்ட எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு இங்கே உடனே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை வந்து காட்டிட்டானா அப்புறம் நம்ம ஜான்விக்கு பெரிய சிக்கல் தான். அதே சமயம் இந்த பக்கம் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ தங்கச்சிக்காரி அண்ணனை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறா. சரி சொல்லு அப்படின்னு சொன்னால் இங்கே இல்லை தனியாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டுட்டு போய் பேசுகிறா. என்னாச்சு சொல்லுன்னு கேட்டால் இங்கே பாரு நான் உனக்கு சியாவை பிடிக்கணும்னு எனக்கு தெரியும், அப்புறம் நீ அவளை காதலிக்கிறனும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சியா நம்ம நினைக்கிற அளவுக்கு நல்லவல்ல, அவள் வந்து விராஜ் கூட அஃபேரில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்கிற நீன்னு கேட்டால் அந்த பொண்ணு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது காதில் வாங்கினா இல்லையா அந்த மாதிரி விராஜ் டோப்ரால் ட்ரெஸ்ஸை கொடுத்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் சீக்கிரம் ரெடியாகி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்லாம் எழுதிருப்பான். அதை வந்து அரைகுறையமாக கேட்டுவிட்டு இங்கே வந்து இவங்கிட்ட வளரிட்டு இருக்கா. இவனுக்கு தான் இது ஆல்ரெடி தெரியுமே, பட் அஃபேரில் இல்லை கல்யாணம் பண்ண புருஷனே அவன் தான் அப்படிங்கிறது தெரியாது இவளுக்கு. இங்கே பாருமா நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க, ஆக்சுவலி என்ன விஷயங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதை பற்றி நான் தெளிவாக அப்புறமா சொல்கிறேன். அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி சியா கிடையாது, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இல்லைண்ணா நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியும் சியா உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் அவளை காதலிக்கிறீங்க தான், அதுக்காக வந்து அவள் என்ன பண்ணாலும் அதை அப்படியே ஏற்றுப்பீங்கண்ணா, இது ரொம்ப தப்புண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம்மா எனக்கு சியாவை பிடிக்கும், நான் அவளை காதலிக்கிறேன் தான், அப்போ எனக்கு அவளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும்ல, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானம் பண்ணிகிட்டே இருக்கான். பட் இதெல்லாம் வந்து நம்ம ஜான்வி கேட்டுடுறா. ஹீரோ இப்போ ஹீரோயினே காதலிக்கிற உண்மை அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படியே ஷாக் ஆகுறா. அந்த ஷாக்கோட அப்படியே மாடிப்படியில் ஏறி போயிட்டு இருந்தா பின்னாடியே அந்த விராஜ் நிற்கிறான். இப்போ நடந்தது எல்லாத்தையும் இவனுமே கேட்டிருப்பான் போல. ஸோ அதெல்லாம் கேட்டுவிட்டு அவகிட்ட போய் இங்கே பாருமா நான் தான் சொன்னேன்ல அந்த பையன் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான், நீ தான் சொன்ன என்னமோ ஃப்ரெண்டு அப்படிதான் எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன், உன் வார்த்தையை நான் நம்புகிறேம்மா, ஆனால் அந்த பையில பாரு உன் மேலே தப்பான ஒரு எண்ணத்தில் தானே அவன் பழகியிருக்கான், அப்படிப்பட்டவனையா நீ முழுசாக நம்பின, அவனுக்காகவா இந்த புருஷனை நீ தூக்கி எறிஞ்சிட்டு போன, ஏதாவது பேசு ஜான்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டே இவன் பாட்டுக்கே போயிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஜான்வி அது எதுவுமே காதில் வாங்காமல் அவள் ஒரு அதிர்ச்சி ஷாக்கோட போயிட்டு இருக்கா. அப்பாங்க அந்த அன்னிக்காரையும் வந்துடுறா. நீ எங்கே போயிட்டு இருக்க சியான்னு கேட்டா நான் என்னோட ரூமுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை இதுக்கப்புறம் இது உன்னோட ரூம் கிடையாது, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, ஸோ ராகவோட ரூம் தான் உன்னோட ரூமு, அதாவது உங்களோட ரூமு, அங்கே வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. இதை பார்க்குற இவனுக்கு சமக்கம் வருது, என்னது ஏன் பொண்டாட்டியா அவன் ரூமில் கொண்டு போய் விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். எப்படியோ இவன் நம்ம ஹீரோயினி மண்டையில் ஏதேதோ நம்ம ஹீரோவை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டு இருந்தான். அதெல்லாம் வந்து அவள் காதில் வாங்கினாலா வாங்கலையா, அப்புறம் நம்ம ஹீரோவை பற்றி என்ன நினைக்கிறா ஏது நினைக்கிறா அப்படிங்கிறது எதுவும் புரியலை. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.